நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.4 5th சம். கொஷின் பாருங்கள். பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆர் வெக்டர் ஈக்குவல் ப்ராக்கெட்டில் 4i cap minus j cap plus t into i cap plus 2j cap minus 2k cap, ஆர் வெக்டர் ஈக்குவல் i cap minus 2j cap plus 4k cap plus s into minus i cap minus 2j cap plus 2k cap. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x plus 4 divided by 3 equal y minus 7 divided by 4 equal z plus 5 divided by 5, r vector equal 4k cap plus t into 2i cap plus j cap plus k cap. Third subdivision பாருங்கள். 2x equal 3y equal minus z மற்றும் 6x minus y equal minus 4z. இப்போது 3 சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போட்டு இந்த ஃபார்ம் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர் ஃபார்மால் இருக்கா. அப்போ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர் எடுக்க போகிறோம். அதே போல் இது ஆர் வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் ப்ளஸ் எஸ் டி வெக்டர் இருக்கா. அப்போது இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி கோணத்துக்கான தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் பி வெக்டர் டி வெக்டர் கண்டுபிடிச்சி ஃபார்முலா அப்ளை பண்ணி கோணம் என்ன, எந்த டிகிரியில் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். தேர்டும் சேம். இங்கே வந்து நம்ம கார்டீசியன் சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள். ஃபிஃப்த் சம் ஃபஸ்ட் சப்டிவிஷன். இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இப்போது இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, நம்ம 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்மா நமக்கு தெரியும். தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். இப்போது இந்த ஃபார்மேட் பாருங்கள். சைடில் பென்சில் எழுதிக்கோங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல், இது பார்க்க எப்படி இருக்குது, ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர் ஃபார்முலா இருக்கா. சேம் அதே இப்போ இது பாருங்கள். ஆர் வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் ப்ளஸ் எஸ் டி வெக்டர், அந்த ஃபார்மேட்டில் இது இருக்கா. அப்போது இது பி வெக்டர், இது டி வெக்டர். நமக்கு தேவை பாருங்க. இது ஏ வெக்டர், இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது சி வெக்டர், இது டி வெக்டர். நமக்கு பியும் டியும் தான் வேணும். அப்போது பி வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். அதே போல் டி வெக்டர் நமக்கு தேவை. டி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். சரிங்களா. இப்போ ரெண்டுத்தையும் இப்போ அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணும்போது தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்னது, ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப் டாட் டி வெக்டர் என்னது மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். சரிங்களா. டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்னது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். சரிங்களா. ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போது புள்ளி பெருக்கம். புள்ளி பெருக்கணும் போது இதனுடைய கெழுவு மட்டும் நம்ம பெருக்கோமா. அப்போ இங்கே எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தரணுமா. 1 இன்ட்டு இங்கே எதுவுமே எல்லாம் 1, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது மாடுலஸ் ஆஃப் 1 இன்ட்டு மைனஸ் 1 வருமா. ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. இப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2. அடுத்து பாருங்கள். ப்ளஸ் இங்கே மைனஸ் 2, இங்கே ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2. மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. டிவைட் பை இப்போ இந்த டைமில் இருக்கும் அடுத்த டைம் என்ன பண்ணுவோம், மாடுலஸ் விட்டு மூவ் பண்ணுறதுக்கு ரூட் போடுவோமா. கிலோவுக்கு மட்டும் ரூட் ஆஃப் என்ன வரும் 1 ஸ்கொயர், இங்கே என்ன வரும் 2 ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2 ஸ்கொயர். கிலோ வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ்ன்னு பார்த்து அந்த கிலோவை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். டாட் ரூட் ஆஃப் என்ன வரும் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும் 2 ஸ்கொயர். சரிங்களா. அப்போ மாடலஸை விட்டு ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். சரிங்களா. ஃபார்முலா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 1 இன்ட்டு மைனஸ் 1 பெருக்கும்போது மைனஸ் 1 ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2, 2 இன்ட்டு 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 4. அடுத்து பாருங்க. மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4, அப்போது மைனஸ் 4. மாடுலஸை க்ளோஸ் பண்ணிடுங்க.
டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 2 இன்ட்டு 2 4, 4 டாட் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 வரும், ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 4 குறி ஒரே மாதிரி எல்லாம் கூட்டிக்கலாமா? கூட்டினா மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 9 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 4 5 5 4 9 அப்போ ரூட் 9 டாட் சேம் ரூட் 9 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போது மாடுலஸ்க்குள்ளே மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி, மைனஸில் இருந்தாலும் மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும்போது ப்ளஸில் தான் வரும், ப்ளஸில் இருந்தாலும் மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும்போது ப்ளஸில் தான் வருமே. மைனஸ் 9 இருக்கா, மாடுலஸை ரிமூவ் பண்ணி எழுதலாமா? ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் 9 டிவைட் பை ரூட் 9 தான், 9 ரூட் போட்டால் 3 இன்ட்டு 3 வருமா? டாட் சேம் 3 இன்ட்டு 3 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 9 டிவைட் பை வெளியே எடுத்தால் ஒரு 3 மட்டும் வருமா? இன்ட்டு வெளியே எடுத்தால் ஒரு 3 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 9 டிவைட் பை 3 இன்ட்டு 3 9 தான், கேன்சல் பண்ணால் 1 வருமா? இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1, அப்போ காசு 1ன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா காசு 1 எங்கே வரும்? 0 வருமா? அப்போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் 0 நமக்கு 0 டிகிரி தான் நமக்கு கிடைக்கும் 1ன்றது. அப்போ நமக்கு டீட்டாவோட வேல்யூ 0வா? ஏன்னா விகிதம் சமமாக இருக்கும்போது கோணமும் சமம், அப்போது இதோட டிகிரி மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் 0 டிகிரி. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க, டிகிரி தான் நம்ம கேட்டாங்க. கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. சேம் ஃபார்முலா, இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். அப்போ கோணமும் ஃபார்முலா தெரியும், தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். சரிங்களா? இப்போது இதில் பாருங்கள், நமக்கு டி அப்படின்னும் போது இந்த டேர்ம் வந்து அப்படிக்கு b1 b2 b3 பி வெக்டர்னு எடுப்போம், இந்த டேர்ம் வந்து டி வெக்டர்னு எடுப்போமா? நம்ம எந்த இடத்துல வந்து எந்த ஃபார்மேட்டில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பி வெக்டர் டி வெக்டர் மாறும். சரிங்களா? ஏன்னா முன்ன சமக்கு வந்து நம்ம மொழி இங்கே எஸ் இருக்கும்போது டி வெக்டர் போட்டிருப்போம், இங்கே டி இருக்கும்போது டி வெக்டர் போடுறோம். இதுக்காகன்னா இப்போ கோடு இருக்குது, வெக்டர் இருக்குது, இந்த கோடு வந்து நம்ம பி வெக்டர் எடுக்க போகிறோம், இது டி வெக்டர். அப்போது பி வெக்டர்னும் போது பி வெக்டர் ஈக்குவல் இங்கே 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 ஐக்கே ப்ளஸ் 4 இருக்கா 4 ஜேகே 5 இருக்கா ப்ளஸ் 5 கேகே. அதே போல் டி வெக்டர் பாருங்கள், டி வெக்டர் வந்து 2 ஐகே ப்ளஸ் 1 ஜேகே ப்ளஸ் 1 கேகேப்னு வருமா? இப்போது இந்த பி வெக்டரும் டி வெக்டருடைய வேல்யூவும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது பாருங்கள், தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 3 ஐகே ப்ளஸ் 4 ஜேகே ப்ளஸ் 5 கேகே டாட் டி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஐகே ப்ளஸ் 1 ஜேகே ப்ளஸ் 1 கேகே டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன 3 ஐகே ப்ளஸ் 4 ஜேகே ப்ளஸ் 5 கேகே மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஐகே ப்ளஸ் 1 ஜேகே ப்ளஸ் 1 கேகே. சரிங்களா? ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு புள்ளி பெருக்கும் அப்படின்னும் போது என்னோட கிலோ மட்டும் நம்ம பெருக்குமா? அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 3 இன்ட்டு இங்கே 2 இருக்கா 2 வருமா? அடுத்து ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே 1 இதுமே இல்லைனா 1 கிட்ட அர்த்தம் 1 வருமா? 4 இன்ட்டு 1 வருமா? ப்ளஸ் 5 இன்ட்டு கே பார்த்தீங்கன்னா 1 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. டிவைட் பை இப்போ மாடுலஸில் இருக்கிறது எடுத்து மாடுலஸ் ரிமூவ் பண்ணி இந்த டைம் எழுதும் போது ரூட்டில் வருமா? ரூட் ஆஃப் கிலோ ஸ்கொயர் பண்ணுவோமா? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வருமா? டாட் சேம் அதே போல் இதே மாற்றும் போது ஸ்கொயரில் எழுதுமா? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரிங்களா?
ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் 3 × 2 6 ப்ளஸ் 4 × 1 4 ப்ளஸ் 5 × 1 5 டிவைட் பை ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25 டாட் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும் நமக்கு ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் 6 4 கூட்டினா 10 10 5 15 மாடலஸ் ஆஃப் ப்ளஸ் 15 டிவைட் பை ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 கூட்டினா 25 25 25 50 ரூட் 50 டாட் ரூட் 4 ப்ளஸ் 1 5 1 1 6 மாடலஸ் விட்டு வெளியே எழுதும் போது ப்ளஸ் வந்து நமக்கு ப்ளஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 15 டிவைட் பை 50 ரூட் போடலாமா? ரூட் போட்டால் பாருங்கள் 5 போட்டால் 5 5 10 5 போட்டால் 2 2 1 2 அடுத்து பாருங்க 6க்கு போடும்போது 3 2 1 வரும் சரிங்களா. அப்போது இங்கே ரூட் ஆஃப் 5 × 5 × 2 வரும் டாட் 6க்கு போடும்போது ரூட் ஆஃப் 3 × 2 அப்படின்னு வருமா? ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் டிவைட் பை இப்போ 2 5 காம ஒரு 5 வெளியே எடுத்துடலாமா? அதே போல் இந்த 15க்கும் 15 வந்து நம்ம ரூட் போடணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் பாருங்கள். 15 அப்படி இருக்கட்டும். இப்போ 2 5 இருக்க காம ஒரு 5 வெளியே எடுத்துடலாமா? 5 உள்ளனா ரூட் 2 மட்டும் வருமா? டாட் இந்த ரூட் 3 கிராஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா? தனித்தனியாக எழுதும் போது ரூட் 3 டாட் ரூட் 2 அப்படின்னு வருமா? இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்பு நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. 1 5 5 3 5 15 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 3 டிவைடட் பை இங்கே 2 இருக்கா, இங்கே 2 இருக்கா, அப்போது 2 2 இருக்குது. இது என்ன பண்ணலாம் பாருங்க, ஒன்றா எழுதும் போது ஒரே ரூட்டில் போடுவோமா? இது 3 ரூட்டில் இருக்கிறதுனால அப்போது 3 × 2 × 2ன்னு வருமா? இந்த 3க்கும் சேம் ரூட் 3 இருக்குது. இப்போ ரூட் 3 × ரூட் 3 போடலாமா? ஏன்னா இப்போ ரூட் 3 × 3னா வெளியே இருக்கும்போது 3 வரும். அப்போது இந்த டேர்மில் இப்போ இந்த மாதிரி இதிலேருந்து இந்த டேர்முக்கு மாற்றுவோம். அதே போல் இதிலேருந்து இந்த டேர்முக்கு மாற்றுறோம் மறுபடியும். ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ரூட் 3 × ரூட் 3 எழுதிக்கலாம் பிரித்து டிவைட் பை இதிலேருந்து ஒரு 2 மட்டும் வெளியே வந்துடுமா? அப்போ உள்ள என்ன வரும்? ரூட் 3 மட்டும் வருமா? அப்போது உங்கள் வகுத்தல் பெருக்கல் இருக்கா? அப்போ ஒரு ரூட் 3 ஒரு ரூட் 3 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன வரும்? காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ரூட் 3 டிவைட் பை 2ன்னு வருமா? இப்போ காசில் ரூட் 3 டிவைட் பை 2 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் வருமா? 30 டிகிரின்னா π/6. அப்போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் π/6 இப்போ விகிதம் சமமாகிறதுனால கோணமும் சமம். இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? π/6 சரிங்களா. அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். பாருங்கள் இப்போ தேர்ட் சப்டிவிஷன். இப்போது இதுக்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ கோணம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு x - x1 டிவைட் பை b1 ஈக்குவல் y - y1 டிவைட் பை b2 ஈக்குவல் z - z1 டிவைட் பை b3. இந்த ஃபார்முலா கோணத்தில் தான் ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு மாற்றலாமா? ஃபஸ்ட்டு மாற்றும் போது 2x ஈக்குவல் 3y ஈக்குவல் -z. அப்போது இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே -1 இருக்கா? இப்போ இது கேன்சல் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து காமனாக பாருங்க 6ஆல் கேன்சல் ஆகுமா? அப்போது 6ஆல் வகுக்கும் போது பாருங்கள் 2x டிவைட் பை 6 ஈக்குவல் 3y டிவைட் பை 6 ஈக்குவல் -z டிவைட் பை 6ன்னு வருமா? இப்போ 1 2 3 6 1 3 2 3 6. இப்போ இந்த உனக்கு இந்த 2 3 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ என்ன வரும்? x டிவைட் பை 3 ஈக்குவல் y டிவைட் பை 2 ஈக்குவல் -z டிவைட் பை 6. இப்போது இந்த டேர்முக்கு வந்து -z கேன்சல் ஆகும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? -6 மேலே கீழே பிரிக்கலாமா? பிரிக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். -6ன்னு வருமா?
அப்போ எக்ஸ் டிவைட் பை 3 ஈக்குவல் ஒய் டிவைட் பை 2 ஈக்குவல் இதை டிவைட் பை -6. இந்த டேர்ம் வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சா பி வெக்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். அதே போல் பாருங்கள் அடுத்து என்ன இருக்குது, சைடில் இப்போ நேராக கோடு போட கூட நீங்கள் ஆப்போசிட் எழுதிக்கலாம் வேரியேஷன் மாதிரி. அடுத்து 6x ஈக்குவல் -y ஈக்குவல் -4z. இது என்ன பண்ணலாம், 6 இருக்குது 4 இருக்குது, இது வந்து 6ல் வகுப்படாது. அப்போ என்ன பண்ணலாம், 12ல் வகுக்கலாமா? ஏன்னா இங்கே நீங்கள் 6 போட்டிங்கன்னா இந்த 6 கேன்சல் ஆயிரும். பட் இங்கே 6 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 2/3 வரும். அதனால தான் 12ல் வகுக்கிறோம். சரிங்களா, 12ஆல் வகுக்க. 12ஆல் வகுக்கும் போது பாருங்கள் 6x டிவைட் பை 12 ஈக்குவல் -y டிவைட் பை 12 ஈக்குவல் -4z டிவைட் பை 12 வருமா? 1 6 2 6 12, 1 நாங்கள் 3 12 வருமா? அடுத்து பாருங்கள் இப்போ எடுத்து எழுதும் போது x டிவைட் பை 2 ஈக்குவல் -y டிவைட் பை 12 ஈக்குவல் -z டிவைட் பை 3 வருமா? இப்போ இந்த டேர்முக்கு இந்த மைனஸ் வந்து மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், மேலே கீழே ரெண்டுத்துக்கும் மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் கேன்சல் ஆயிருமா, கீழே மைனஸ் வந்துருமா? எக்ஸ் டிவைட் பை 2 ஈக்குவல் ஒய் டிவைட் பை -12 ஈக்குவல் இசட் டிவைட் பை -3. சரிங்களா, இப்போது இதை பி வெக்டர் எடுக்க போகிறோம். பி வெக்டர் ஈக்குவல் என்ன இருக்குது, 3 ஐ கேப், இங்கே 2 இருக்கா +2 ஜே கேப், -6 இருக்கா -6 கே கேப். இதை வந்து டி வெக்டர்னு எடுக்க போகிறோம். இப்போ டி வெக்டர் ஈக்குவல் 2 ஐ கேப் -12 ஜே கேப் -3 கே கேப்பா. இப்போது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? பாருங்க, இப்போது நம்மகிட்ட பி வெக்டர் இருக்குது, டி வெக்டர் இருக்குது. இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டரா. இப்போது இதோட வேல்யூஸ் இங்கே அப்ளை பண்ணலாம் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் 3 ஐ கேப் +2 ஜே கேப் -6 கே கேப்பா டாட் டி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் 2 ஐ கேப் -12 ஜே கேப் -3 கே கேப் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் 3 ஐ கேப் +2 ஜே கேப் -6 கே கேப் டாட் மாடுலஸ் ஆஃப் 2 ஐ கேப் -12 ஜே கேப் -3 கே கேப். இப்போ எடுத்து எழுதியாச்சா, ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் புள்ளி பெருக்கம் பண்ணும்போது இதனுடைய கெழுவு மட்டும் எடுத்து நாம் பெருக்கோமா? பாருங்கள், இதோட கெழுவு பெருக்கும் 3 × 2ன்னு வருமா? 3 × 2 + 2 × -12 எடுத்து எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்கள் -6 × -3. சரிங்களா, டிவைட் பை இதை வந்து அடுத்து என்ன பண்ணுவோம், ரூட் மாற்றுவோமா? ரூட் மாற்றி நாளைக்கு கிலோ மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோங்களா? அப்போ என்ன வரும், 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் இங்கே -6 ஸ்கொயர் டாட் ரூட் ஆஃப் இங்கே என்ன வரும், 2 ஸ்கொயர் இங்கே -12 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர். சரிங்களா, ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 3 × 2 6 +2 -12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 × 12 24. அடுத்து பாருங்க -6 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 6 × 3 18 டிவைட் பை இங்கே பாருங்க ரூட் போடும்போது 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 4 ப்ளஸ் -6 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 6 × 6 36 டாட் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 4 ப்ளஸ் 12 ஸ்கொயர் பண்ணால் 12 × 12 144 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அடுத்து -3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9 ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் +6 + 18 கூட்டினா 24 ப்ளஸ் 24 மைனஸ் 24 அப்போ இந்த டைம் 0 ஆயிருமா. டிவைட் பை ரூட் ஆஃப் 9 4 கூட்டும்போது 13 கூட்டினா 9 4 11 11 36 49 டாட் ரூட் ஆஃப் சேம் பாருங்கள் 4 144 148 148 9 158 157. இப்போ உங்கள் மேலே வந்து நமக்கு 0 வந்துருச்சு. 0வால் எதை பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்குமே. ஸோ நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு
காஸ் 0. ஏன் ஜீரோட பெருக்கமாக வகுத்தால் உங்களுக்கு 0 தான் கிடைக்க போகுது. அதனால் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ காஸ் 0 போது காஸ் 0 எதுக்கு வரும்? 90 டிகிரிக்கு வருமா? 90 டிகிரி எப்படி எழுதலாம்? π/2 எழுதலாமா? அப்போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் π/2 வருமா? விகிதம் சமமாக இருந்தால் கோணம் சமமாக இருக்கும். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? π/2. சரிங்களா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.